நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா காரக் சிவன் கோயிலுக்கு வந்திருக்கோம். ஸோ நான் ரொம்ப நாளாக வரணும்னு ட்ரை பண்ணேன், பட் வர முடியல. பல தடங்கல்கள் நிறைய வாட்டி வந்துச்சு. ஒரு 1 இயராக வரணும்னு ட்ரை பண்ணுறேன். எவ்ரி டைம் இந்த பாதை நான் க்ராஸ் பண்ணும்போது என்னால் வர முடியாது. ஸோ இன்றைக்கி காடி ஆயிடுச்சு, வந்தாச்சு. வாங்க சிவனை போய் பார்ப்போம். நம்ம வந்து இன்னைக்கு சாமி கும்பிட்டோம். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. பக்கத்துலேயே வாட்டர் ஃபாலு. அந்த வாட்டர் ஃபாலுக்கு அந்த சத்தத்துக்கும் அந்த தண்ணிக்கும் அந்த கிளினாக இருக்கிறதுக்கும் சிவனை வந்து நம்ம வழிபடும் போது அதோட வைபே ஒரு மாதிரி வேறு மாதிரி இருக்குது. ஸோ இங்கே என்னன்னா, நீங்களே வந்து ஜாமாவை வாங்கி உங்கள் கையால் அபிஷேகம் பண்ணி வேண்டுதல் இது பண்ணி ஒரு மாதிரி பூஜை மாதிரி ஒரு பூவை போட்டு நீங்கள் சொந்தமாக செஞ்சுக்கலாம். ஸோ அதுதான் இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி. இதுதான் நான் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா இங்கே சிவலிங்கம் இருக்கும், இங்கே அந்த சிவன் சிலை இருக்கும். ஸோ நல்லா அழகாக இருக்குது. கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வாங்க. இங்கேயே ஜாமான்லாம் விற்கிறாங்க. நீங்கள் வெளியிலேருந்து வாங்கிட்டு வரணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இங்கே ஒன்று கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் இந்த கோயிலோட மெயின்டெனன்ஸ்க்கு. ஸோ அவங்க அந்த காசு எல்லாமே இங்கே கோயில் மெயின்டெனன்ஸ்க்கு யூஸ் பண்ண போகிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு இங்கே வந்து வாங்கினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் மேலே நம்ம போனோமே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து சிவலிங்கம் பெரிய சரியாக இருந்துச்சு. பட் கொஞ்சம் கீழே அப்படியே வந்தீங்கன்னா அதே வாட்டர் ஃபால் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சிவன் சிலை பெருசாக இருக்குது. ஸோ இந்த இடமே வந்து ஒரு விதமான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக தான் இருக்குது. இந்த இயற்கையாக அப்படி ஒரு விதமாக பாசிட்டிவ் எனர்ஜியாக தான் இருக்குது. ஸோ நல்லா இருக்குது. யாராச்சும் இந்த கேஎல் சைட்டு ஸ்லைனூர் சைட்லாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடம் வாங்க. ஆக்சுவலாக நான் வந்து டைப்பிங் ஸோ பேராலேருந்து வந்திருக்கேன். கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல விசிட் பண்ணுங்கள். கேலோ ஸ்லைனூர் அது எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக வாங்க. இங்கே அறுபதமாக செம்மையாக இருந்தாங்க. இன்னொன்று, இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் சாப்பாடு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எடுத்துவாங்க. ஏன்னா இங்கே வந்து நாய்கள் நிறைய இருக்குது. ஸோ அவங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுத்தா நல்லது. இங்கே பார்த்தீங்கன்னா கேமரா அப்படியே காட்டு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இங்கே வந்தீங்கன்னா சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து இவங்களுக்கும் கொஞ்சம் கொடுங்க. நம்ம நடந்து போகிறப்ப நம்மளை அப்படியே பரிதாபம் பார்க்குறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொடுத்தீங்கன்னா நல்ல விஷயம். ஸோ அடுத்த வீடியோவில் இதே மாதிரி உங்களுக்கு நிறைய